வணக்கம் கன்னி ராசி அன்பு நேயர்களே. கன்னி ராசிக்காரர்கள் பணியாற்றுவது ஒரு கடமை அல்ல, அது அவர்களுக்கே ஒரு ஆர்வம். அவர்கள் ஒரு வேலையை தொடங்கினால் முழுமையாக்காமல் விட்டுவிட மாட்டார்கள். எவ்வளவு நேரம் எடுத்தாலும் நேர்த்தி மற்றும் நேர்மை அவர்களின் அடையாளம். குறிப்பாக இவர்கள் வெளியில் அமைதியாக தோன்றினாலும் உள்ளே மிகப்பெரிய வலிமை கொண்டவர்கள். தங்களின் திறமை பற்றி வெளியில் பெருமை பேச மாட்டார்கள். ஆனால் அவர்கள் எடுத்த முடிவுகள் பலருக்கு வழிகாட்டியாகும். தன்னம்பிக்கையின் மூலம் எந்த பிரச்சனைகளையும் அவர்கள் வெல்ல முடியும். அதிலும் முக்கியமாக கன்னி ராசிக்காரர்கள் இதயம் மிக மென்மையானது. அன்பும் பரிவும் கவனமும் இவர்களின் இயல்பான குணம். குடும்பத்திற்காக தங்கள் கனவுகளையும் விட்டு கொடுக்கக்கூடிய அரிதான மனிதர்கள் இவர்கள். அவர்களின் பாசம் சொல்லாமல் புரிய வைக்கும் பாசம். அதே போல கன்னி ராசிக்காரர் எங்கு சென்றாலும் அங்கு ஒழுங்கு மற்றும் தூய்மை உருவாகும். அவர்களின் வீடு, வேலை, சிந்தனை எல்லாம் சரியான கோட்டில் இருக்கும். அவர்களின் வாழ்க்கை ஒரு திட்டமிட்ட புத்தகத்தைப் போல நெடுக செல்கிறது. அதிலும் முக்கியமாக இவர்கள் தமக்கே அல்ல, மற்றவர்களுக்கும் வளர்ச்சியை விரும்புவார்கள். யாராவது முன்னேறும் போது பொறாமை கொள்ள மாட்டார்கள். மாறாக அவர்களும் வளரட்டும் என்ற மனம் கொண்டவர்கள். இதுதான் கன்னி ராசியின் அழகு. தாழ்மையில் பெருமை, பெருமையில் தாழ்மை. ஏனென்றால் கன்னி ராசிக்காரர்கள் தங்கள் கடமையை கடவுள் போல் கருதுவார்கள். அதனால்தான் அவர்கள் வாழ்க்கையில் தாமதமாக வந்தாலும் நிலையான வெற்றியை அடைவார்கள். அவர்கள் செய்யும் சேவை பலரின் வாழ்க்கையில் ஒளி கொளுத்தும். மேலும் இந்த ராசிக்காரர்கள் எந்த நிலையிலும் பொய் சொல்ல மாட்டார்கள். உண்மையை எதிர்கொள்ளும் துணிச்சலே இவர்களின் பெருமை. உலகம் ஒரு போலியாக மாறினாலும் கன்னி ராசிக்காரர் மட்டும் உண்மையுடன் வாழ்பவர். அது மட்டுமில்லாமல் கன்னி ராசிக்காரர்கள் ஒரு சிறந்த நண்பர், ஒரு சிறந்த வழிகாட்டி, ஒரு சிறந்த மனிதர். அவர்கள் வாழும் இடத்தில் அமைதி உருவாகும். அறிவும் அன்பும் அழகும் கலந்த ஆன்மாதான் கன்னி ராசி. மேலும் இதையெல்லாம் தாண்டி கன்னி ராசிக்காரர்கள் மீது கிரகங்களின் பார்வை எப்போதும் ஒரு வித்தியாசமான ஆசிர்வாதம். அவர்களின் ஆதிக்க கிரகம் புதன் அறிவு, பேச்சும் திறன், ஆராய்ச்சி, கணக்கு புத்தி, நுண்ணறிவு ஆகியவற்றின் தெய்வம். இதனால் கன்னி ராசிக்காரர்கள் எதிலும் தெளிவாக யோசிப்பவர்கள். சனி அவர்களுக்கு நிலைத்தன்மை தருவார். குரு அவர்களுக்கு பாக்கியம், சுக்கிரன் அழகு மற்றும் கலைத்திறன், சூரியன் அதிகாரமும் மதிப்பும் தருவார். இந்த கிரகங்கள் ஒரே நேரத்தில் அருள்வது கன்னி ராசிக்காரர்களின் மிகப்பெரிய வரம். மேலும் புதன் கன்னிராசிக்காரர்களின் ஆதிக்க கிரகம் என்பதால் இவர்களின் வாக்குத்திறன், கருத்து தெளிவு, திட்டமிடல் திறன் எல்லாம் இயற்கையாகவே சிறப்பாகவே இருக்கும். அவர்கள் பேசும்போது நியாயம் நிறைந்திருக்கும். எதிலும் முன்கூட்டியே யோசித்து அடுத்தபடி என்ன என்பதை கணிக்கும் திறன் இவர்களிடம் உண்டு. இதனால்தான் இவர்களுடன் சேர்ந்து பணிபுரிவது எப்போதும் வெற்றிக்கான அறிகுறி. அதிலும் முக்கியமாக குரு கன்னி ராசிக்காரர்களுக்கு பாக்கியத்தின் கதவுகளை திறக்கிறார். ஒரு கட்டத்தில் அவர்களுடைய வாழ்க்கை திசை மாறும். சிலருக்கு உயர்கல்வி, சிலருக்கு வெளிநாட்டு அதிர்ஷ்டம், சிலருக்கு சமூக புகழ். 2026 முதல் குரு இவர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய புனர்வாழ்வு கொண்டு வருவார். நீண்ட நாள் கனவுகள் நனவாகும் காலம் அதுவே. அதே போலதான் சனி இவர்களுக்கு சில சமயங்களில் தாமதம் தருவார். ஆனால் அந்த தாமதம்தான் அவர்களின் வலிமையை உருவாக்கும். சனி அவர்களை சோதிப்பார், ஆனால் ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர்களை பயிற்சி முகாமில் இருக்கும் வீரர்களைப் போல தயார் செய்வார். அந்த சனி அருளால் தான் கன்னி ராசிக்காரர் ஒருவர் நெருக்கடியிலும் நிலைத்து போக முடியும். குறிப்பாக சுக்கிரன் இவர்களுக்கு வாழ்க்கையில் அழகையும் கலை உணர்வையும் தருவார். அவர்கள் பேசும் விதம், உடை அணியும் முறை, வாழ்க்கையை அணுகும் நயமான சிந்தனை எல்லாம் சுக்கிரனின் பரிசு. சிலருக்கு இசை, ஓவியம், வடிவமைப்பு, கலை, வணிகம் போன்ற துறைகளில் வெற்றி கிடைக்கும். இவர்கள் உருவாக்கும் விஷயங்களில் பெருமை மற்றும் பேரழகு கலந்திருக்கும். மேலும் கன்னி ராசிக்காரர்கள் எப்போதும் தங்களின் அதிர்ஷ்டத்தை உழைப்பின் வழி உருவாக்குகிறவர்கள். ஆனால் 2025 முதல் 2030 காலம் இவர்களுக்கு இயற்கையாகவே பாக்கியமானது. புதிய தொழில் ஆரம்பம், பதவி உயர்வு, வெளிநாட்டு பயணம், வீடு வாங்கும் தொடக்கம், வாழ்க்கை துணை இணையும் அதிர்ஷ்டம் இவை அனைத்தும் குரு, சுக்கிரன், சனி ஆகியோரின் இணைந்த அருளால் வந்து சேரும். ஏனென்றால் கன்னி ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எதை பெற்றாலும் அது சரியான நேரத்தில் சரியான முறையில் கிடைக்கும். அவர்களின் வாழ்க்கை தாமதமான வெற்றிகளால் நிரம்பியிருக்கும். ஆனால் ஒருமுறை உயர்ந்துவிட்டால் பின்னோக்கி திரும்பவே மாட்டார்கள். பிரபஞ்சம் இவர்களுக்காக ஒரு அறிவின் சிம்மாசனம் தயாரித்து வைத்திருக்கிறது. அவர்களின் பாதை அமைதியானது, ஆனால் முடிவு பிரமாண்டமானது. குறிப்பாக கன்னி ராசிக்காரர்களுக்கு சில அரிய யோகங்கள் இருக்கிறது. புதன் சுக்கிர யோகம், பேச்சும் திறன், அறிவு, பணம், பிரபலம். சனி குரு சேர்க்கை, நிலையான செல்வம் மற்றும் உயர்ந்த பதவி. சூரியன் சுக்கிரன் பார்வை,
அரசு அதிகாரம், சமூக மதிப்பு. ராகு யோகம், வெளிநாட்டு லாபம், தொழில் வளர்ச்சி. இந்த யோகங்கள் இவர்களின் வாழ்க்கையை வானளவு உயர்த்தும். சிலருக்கு 2026 முதல் 2029 காலம் விதியின் திருப்பம் ஆகும். அந்த நேரங்களில் எடுத்த ஒரு முடிவு வாழ்நாள் முழுவதும் வெற்றி தரும். மேலும் கன்னி ராசிக்காரர்கள் தொழிலில் அறிவால் ஆட்சி செய்பவர்கள். அவர்கள் மேலதிகாரிகளின் நம்பிக்கைகளையும் சக ஊழியர்களின் மதிப்பையும் ஒரே நேரத்தில் பெறுவார்கள். இவர்களின் சிறந்த தொழில் முறைகள் கல்வி, தகவல் தொழில்நுட்பம், நிர்வாகம், மருத்துவம், வணிகம், ஆராய்ச்சி, சட்டம், ஊடகம், ஆலோசனை. அவர்கள் செய்கிற பணியில் நுணுக்கமும் சீர்மையும் இருக்கும். வெற்றி இவர்களை தாமதமாக வந்தாலும் அது நிலையானது மற்றும் மரியாதைக்குரியது. 2025 2028 காலம் தொழில் வளர்ச்சியின் அதிர்ஷ்ட பீக். அதிலும் முக்கியமாக கன்னி ராசிக்காரர்கள் எப்போதும் உழைப்பின் மூலம் செல்வம் சம்பாதிப்பவர்கள். அவர்கள் பணத்தை வீணாக செலவிட மாட்டார்கள். ஆனால் முதலீட்டில் அறிவாளிகள். 2026 முதல் இவர்களுக்கு புதிய வருமான வாய்ப்புகள் உருவாகும். அதில் தொழில் விரிவாக்கம், சொத்து முதலீடு அல்லது கூடுதல் வேலை வாய்ப்பு. சிலருக்கு பணியிலிருந்தே பணம் பிறக்கும் காலம் வரும். அதாவது தங்கள் திறமையிலேயே செல்வம் குவிப்பார்கள். சனி குரு இணைப்பு இவர்களுக்கு நிலம் வாங்கும் பாக்கியம் தரும். ஏனென்றால் கன்னி ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை ஒரு அமைதியான புயல் மாதிரி இருக்கும். அவர்கள் மெதுவாக ஆரம்பிப்பார்கள், ஆனால் முடிவில் எல்லோரையும் கடந்து செல்வார்கள். 2027 2030 ஆண்டுகள் இவர்களுக்கான வெற்றியின் உச்சநிலை. சிலருக்கு அது தனதுடைய பெயர் பிரமாண்டமாக மாறும் காலம், பிராண்டாக மாறும் காலம் கூட என்று கூட சொல்லலாம். சிலருக்கு குடும்பத்தின் பெருமை, சிலர் நாட்டின் பெருமையாக மாறும் நேரம். அவர்கள் நம்பிக்கையுடன் காத்திருந்த எல்லா கனவுகளும் நனவாகும். பிரபஞ்சம் இவர்களை வாழ்த்தும் நேரம் அதுவே. மேலும் இதையெல்லாம் தாண்டி கன்னி ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். திருமண அமைப்பு உண்டாகும். பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேரும் பிராப்தம் உண்டாகும். எல்லா விஷயங்களிலும் சமாளிக்கலாம் என்கின்ற எண்ணம் ஏற்படும். ஆரோக்கியத்தில் மன அழுத்தம் கொடுத்து கொண்டிருந்த விஷயங்களுக்கெல்லாம் நல்ல மருந்துகள், நல்ல மருத்துவர்கள் கிடைப்பார்கள். நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் முகம் வயிற்றில் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. பெண்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவதும் நல்லது. பல், கண், தலை பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும். வீட்டில் கணவனாக இருந்தால் மனைவிக்கும், மனைவியாக இருந்தால் கணவனுக்கும் பெரிய வெற்றி உண்டாகும். பெரிய பணவரவும் உண்டாகும். அரசு, அரசாங்கம், நண்பர்கள், உறவினர்கள் மூலமாக பணம் வந்து சேரும். வார்த்தைகளில் மிகுந்த கவனமாக இருப்பது நல்லது. தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு ரீதியாக வரும் பயணங்களை எடுத்துக்கொள்வதும் நல்லது. நிம்மதியும் அனுகூலமும் ஏற்படும். வார்த்தைகளில் மட்டும் கவனம் தேவை. பிள்ளைகள் விஷயங்களில் காணப்பட்டிருந்த சங்கடங்கள் பரிபூர்ணமாகவே நிவர்த்தியாகும். தொழிலில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். இதுவரை தடைப்பட்டு வந்த அனைத்து காரியங்களுக்கும் நடக்கும் நல்ல காலகட்டம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு போன்ற அனைத்திலும் அபிவிருத்தி ஏற்படுத்தி கொடுக்கும். பெரிய அளவுக்கு சந்தோஷம் ஏற்படும். தொழில் ரீதியாக இருந்து வந்த மனத்தாங்கல்கள் நீங்கும். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. அதேபோல் குடும்பத்தில் நிம்மதிகள் ஏற்படும். சண்டை சச்சரவுகளால் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தியாகும். பிள்ளைகளின் படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் போன்ற விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பணத்தட்டுப்பாடுகள் நீங்கும். வியாபாரத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் நீங்கும். ராதாகிருஷ்ணரை வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதேபோல் நீங்கள் மிகவும் புலப்படும் மற்றும் நம்பிக்கையுடன் தோன்றுவீர்கள். உங்கள் நடைமுறை திட்டங்கள் வெற்றி பெற கடின உழைப்பு தேவைப்படும். உங்கள் பணிகளை எளிதாக்கும், வெற்றிக்கு வழிவகுக்கும். தெளிவான திட்டமிடல் தேவை. முதலில் செய்ய வேண்டிய பணிகளை ஒரு சிறிய பட்டியலை உருவாக்கவும். முக்கிய செய்திகள் அல்லது ஆவணங்களை அனுப்பும் முன் இருமுறை சரிபார்க்கவும். நம்பகமான ஒருவர் உதவி சிந்தித்து ஏற்றுக்கொள்ளவும். உங்கள் துணை மீது நீங்கள் அக்கறை காட்டும் ஒரு செயல்பாட்டை திட்டமிடுங்கள். இது உங்களை நெருக்கமாக கொண்டு வரும். உங்கள் துணைவியுடன் அமைதியான மற்றும் நேர்மையான உரையாடல்கள் உங்கள் உறவை வலுப்படுத்தும். நீங்கள் தனியாக இருந்தால் ஒரு நட்பு உரையாடல் படிப்படியாக நிறைவான உறவாக உருவாகலாம். கவனமாக கேளுங்கள். நீங்கள் உங்கள் நம்பிக்கைகளை அழுத்தாமல் பகிர்ந்து கொள்ளுங்கள். இனிமையான செய்தியை அனுப்புவது அல்லது அமைதியான உரையாடல் போன்றவை உங்கள் உறவை வலுப்படுத்தும். மேலும் கன்னி ராசியை சேர்ந்தவர்களுக்கு ஒரு நேரத்தில் ஒரு பணியை செய்யவும் தேவைப்பட்டால் உதவி கேட்க தயங்காதீர்கள். உங்கள் பணிகளை ஒரு எளிய பட்டியலாக பிரித்து முதலில் சிறிய பணிகளை முடிக்கவும். புதிய பொறுப்புகள் எழலாம். சிறிய விவரங்களை எழுதுங்கள். அவை பின்னர் பயனுள்ளதாக இருக்கும். மேலும் நீங்கள் முதலீடு அல்லது கடன் வாங்க நினைப்பவர்கள் அனைத்து விவரங்களையும் கவனமாக மதிப்பாய்வு செய்து நிபுணர் ஆலோசனையை பெறுங்கள். நீங்கள் பணத்தை சேமிக்க ஒரு எளிய திட்டத்தை பின்பற்றினால் செல்வம் நிலையானதாக இருக்கும். குறிப்பாக எதிர்பாராத செலவுகள் அல்லது கவர்ச்சிகரமான சலுகைகளை தவிர்க்கவும். நிதி திட்டமிடல் மற்றும் நம்பகமான நபரை அணுக மறக்காதீர்கள்.
ஃப்ரீலான்ஸ் அல்லது உங்களுக்கு தேவையில்லாத பொருட்களை விற்பது போன்ற உங்கள் வருமானத்தை அதிகரிக்க எளிய வழிகளை தேடுங்கள். அதிலும் முக்கியமாக கன்னிராசியை சேர்ந்தவர்களுக்கு இடைவேளையின்றி நீங்கள் நீண்ட நேரம் தூங்குவதை தவிர்க்கவும். உங்கள் ஆற்றல் இப்போது அதிகமாக உள்ளது, எனவே அதை புத்திசாலித்தனமாக பயன்படுத்துங்கள். உங்கள் மனதை அமைதிப்படுத்த அவ்வப்போது ஆழமாக சுவாசிக்க சில நிமிடங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு எளிய வழக்கத்தை கடைபிடித்தால் உங்கள் உடல்நலம் நிலையானதாக இருக்கும். நீங்கள் மன அழுத்தத்தை உணர்ந்தால் 5 நிமிடங்கள் ஆழமாக சுவாசிக்கவும். இது உங்கள் உடல் நலனை அமைதியாகவும் வலுவாகவும் மேலும் உறவுகளில் சிறிய புரிதல் வேறுபாடுகள் ஏற்படலாம். அவை உங்கள் உணர்வுகளை புரிந்து கொள்ள உதவும். உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்துங்கள் மற்றும் மற்றவர்களின் உணர்வுகளை மதியுங்கள். இது உறவுகளை வலுப்படுத்தும். ஏனென்றால் மன அழுத்தம் அதிகரிக்கக்கூடும். தியானம், பிரார்த்தனை அல்லது மென்மையான நடைபயிற்சி மூலம் மன அமைதியை பெறுங்கள். உடல் நலனுக்காக சத்தான உணவு மற்றும் போதுமான ஓய்வு அவசியம். சந்திர பகவானை வழிபடுங்கள். திங்கட்கிழமை வெள்ளை நிற ஆடை அணிந்து தண்ணீர் அல்லது பால் தானம் செய்யுங்கள். ஓம் சோமாயா நம மந்திரத்தை 11 முறை ஜபிக்கவும். அதேபோல அதிசார குரு பயிற்சியால் கன்னிராசிக்காரர்களான பலன்கள் குறித்து பார்க்கலாம். அதிசாரம் என்றால் முன்னோக்கி மிக வேகமாக நகர்வது என்று பொருள். குறிப்பாக கிரகங்களுக்கு 3 விதமான பயணங்கள் உண்டு. அது பூமியிலிருந்து நாம் பார்க்கும் போது பார்வையை பொறுத்தது. கிரகங்கள் சீரான வேகத்தில் அவருடைய நேர்கோட்டில் நகர்ந்து கொண்டு இருப்பார்கள். பூமியிலிருந்து ஒரு கிரகம் எப்படி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை வைத்துதான் தற்பொழுது நாம் கிரகங்களின் நகர்வை பற்றி சிறிதாக சொல்கிறேன். குரு தற்பொழுது மிதுன ராசியில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். அது சீரான பயணம். ஆனால் அந்த குருவே சூரியனுக்கு ஒரு குறிப்பிட்ட கால அளவில் வரும்பொழுது பின்னோக்கி பயணிப்பது போல் தெரியும். அதை நாம் வக்ரம் என்று கூறுகிறோம். இதே போலதான் குரு மிக வேகமாக முன்னோக்கி நகர்ந்து மிதுன ராசியில் தென்படும் குரு பகவான் வருகின்ற அக்டோபர் 18ஆம் தேதி கடகராசிக்கு செல்வது போல தெரிய போகிறது. உண்மையிலேயே அவர் கடகராசியில்தான் பிரவேசிக்கப் போகிறார். இப்படி உச்சம் என்ற நிலைக்கு குரு பகவான் போகும் பொழுது உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பார் என்ற உண்மையான விவரங்களை தற்போது தெரிந்து கொள்ளலாம். அன்பார்ந்த வாசகர்களே, கன்னிராசிக்காரர்களே, 4ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியான குரு பகவான் 11வது வீடான லாபஸ்தானத்தில் பிரவேசிக்கிறார். உங்களுக்கு வாகனங்கள் இல்லையே என்ற ஏக்கம் இருந்திருந்தால் தற்பொழுது நல்ல மனதிற்கு பிடித்த வாகனத்தை வாங்கி மகிழுங்கள். நிலம், இடம் போன்றவை உங்களுக்கு சாதகமாக முடியும். ஒருவேளை பத்திரப்பதிவு ஆகாமல் இருக்கும் நிலங்கள் கூட தற்பொழுது உங்கள் பெயருக்கு பதிவாக வாய்ப்புகள் உண்டு. நல்ல நிம்மதியான உறக்கம், அருமையான உணவு என்று பொழுது கழியும். அக்டோபர் 18ஆம் தேதி குரு பகவான் அதிசாரமாக மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பெயர்ச்சியாக போகிறார். இந்த அதிசார குரு பெயர்ச்சி மற்ற எந்த ராசியை விடவும் உங்களுக்கு மிகவும் உபயோகமானதாகவும் மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக போகிறது. குறிப்பாக குரு பகவான் தங்களுடைய சொந்த நட்சத்திரத்தில் செல்லும் காலத்தில் 4 மற்றும் 7ஆம் வீடான வீடு, வண்டி, வாகனம், தாயாரின் உடல்நிலை மற்றும் 7ஆம் இடமான களத்திரம் போன்றவை உங்களுடனே இருக்கப் போகிறது. நீண்ட மாதங்களாக திருமணமாகாமல் இருக்கும் கன்னிராசி அன்பு நேயர்களுக்கு இதுதான் பொன்னான வாய்ப்பு. அந்த காலகட்டங்களில் வருகின்ற வரங்களை நீங்கள் தாராளமாக ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் பார்த்துவிட்டு பிடித்திருக்கிறதே என்று சொல்லி சண்டே ஏதாவது போட்டுவிட்டு டிசம்பர் முதல் வாரத்திற்கு பிறகு பெரிய நேரம் அதற்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் தற்பொழுது முடிவாகின்ற வரன்களை நிச்சயம் செய்துவிட்டு திருமணத்தை ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு வைத்துக்கொள்வது மிகச்சிறப்பு. குரு பகவான் சனி நட்சத்திரமான பூச நட்சத்திரத்தில் பயணம் செய்யும் காலகட்டங்களில் உங்களுக்கு 6 மற்றும் 5ஆம் பாவங்கள் மிக அற்புதமாக வேலை செய்து குழந்தை பேருக்கான வாய்ப்புகளும் கடன் அடைதல் போன்றவையும் நிறைவேற அதிகப்படியான அம்சங்கள் உள்ளது. கடன்கள் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அவை தீர்ந்து ஒரு வழியாக உங்களுக்கு நிம்மதியை கொண்டு வரும். அதே போல குரு பகவான் புதனின் நட்சத்திரமான ஆயுள்ய நட்சத்திரத்தில் செல்லும் போது உங்களுடைய பெயர் புகழ் அதிகரிக்கும். புதிய வேலைகள் கிடைத்து உங்களுக்கு இடம் மாறுதலும் உண்டாக வாய்ப்புகள் உண்டு. எனவே இந்த அதிசார குருப்பெயர்ச்சியின் சக்திகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதிகமான மாதங்கள் இல்லை என்றாலும் சொற்ப மாதங்களை உங்களுக்கு இருக்கின்ற அப்படியான காலகட்டங்களில் வியாழக்கிழமை தோறும் குரு பகவான் கோவிலுக்கு சென்று நவகிரகத்தில் இருக்கும் குருவுக்கு நல்லெண்ணெய் தீபம் போட்டு தொடர்ந்து வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய சங்கடங்கள் எல்லாம் தீர்ந்து நிம்மதிகள் கிடைக்கும். அது மட்டுமில்லாமல் தனஸ்தானத்தை குரு பார்ப்பதால் பணவரவு, பொருளாதார வளர்ச்சி இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். வீடு, மனை, சொத்துக்கள், வண்டி, வாகனம் வாங்கும் யோகமும் உண்டாகும். செவ்வாய் 12ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெறுவதால் சுப விரயங்கள், சுப செலவுகள் ஏற்படும். பயணங்கள் செய்வீர்கள். பயணங்கள் மூலம் நிம்மதி, பயணங்களால் ஆதாயம் ஏற்படும் காலகட்டமாகவே இருக்கும். அதிலும் முக்கியமாக வெளிநாடு பயணம், வெளிநாடு தொடர்பு, வெளிநாட்டிலிருந்து பணம் வரும், குழந்தை பிறப்பதற்கான பாக்கியம் உண்டாகும்.
குலதெய்வ வழிபாடுகளை செய்யும் வாய்ப்புகள் ஏற்படும். வெளிநாட்டில் வெளியூரில் இருப்பவர்கள் குலதெய்வ கோயிலுக்கு செல்லும் வாய்ப்புகள் ஏற்படும். தெய்வ அனுகிரகம் நிறைந்த மாதமாக இந்த மாதம் இருக்கும். குறிப்பாக நல்ல வேலைகள் உங்களுக்கு கிடைக்கும். நோய் விலகும். வழக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அரசு தேர்வுகளில் வெற்றி பெறுவீர்கள். அரசு வேலைகள் கிடைக்கும். சூரியன் நீச்சமாக இருந்து சுக்கிரனோடு சேரும்போது நீச்சபங்க ராஜயோகம் உண்டாகும். தந்தையின் மூலமாக இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். தந்தை சொத்தை அனுபவிக்கும் யோகம் உண்டாகும். மேலும் இதையெல்லாம் தாண்டி கன்னி ராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8ஆம் இடத்தில் இருப்பதால் எச்சரிக்கை தேவை. தொழில் மற்றும் நிதி நிலையில் கவனம் தேவைப்பட்டாலும் தெளிவான சிந்தனையும் ஒழுக்கமும் தடைகளை கடந்து வெற்றி பெற உதவும். கன்னிராசிக்காரர்கள் சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் பயணிக்கிறார். எனவே எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய மாதமாகும். சித்த யோகத்தின் தாக்கம் மனதை தெளிவாக வைத்திருக்க உதவும். காலை முதல் உங்கள் பகுப்பாய்வு திறன் மேம்படும். காதல் விஷயங்களில் உங்கள் துணைவியுடன் பேச்சில் மென்மையாக இருங்கள். திருமணமாகாதவர்களுக்கு புதிய உறவு தொடங்குவதற்கு சற்று பொறுமை தேவை. தொழிலில் உங்கள் கடின உழைப்பு மற்றும் ஒழுக்கம் பாராட்டப்படும். புதிய திட்டங்களில் ஈடுபடுவதற்கு முன் நன்கு ஆலோசனை செய்யுங்கள். வணிகர்களுக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம். கவனமாக திட்டமிடுங்கள். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் உண்டு. ஆனால் கவனச்சிதறலை தவிர்க்கவும். நிதிநிலையில் வரவு சுமாராக இருக்கும். செலவுகளை கட்டுப்படுத்தி முதலீடுகளில் எச்சரிக்கையாக இருங்கள். உடல்நலத்தில் மன அழுத்தம் அல்லது செரிமான பிரச்சனைகள் வரலாம். உணவில் கவனம் செலுத்துங்கள். குடும்பத்தில் சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். பொறுமையுடன் கையாளுங்கள். மாலை நேரம் ஆன்மீக செயல்களில் ஈடுபடுவது மன அமைதிகளை தரும். உங்கள் ஒழுக்கமும் பொறுமையும் வெற்றிகளை தரும். விஷ்ணு வழிபாடு மற்றும் பயறு தானம் செய்வது நன்மைகளை பயக்கும். உங்கள் தெளிவான சிந்தனை தடைகளை கடக்க உதவும். ஏனென்றால் கன்னி ராசியின் அதிபதி புதன் பகவான் விருச்சிக வீட்டிற்கு வந்து குரு பார்வை பெறுகிறார். இது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். தொழிலில் வளர்ச்சியை ஏற்படுத்தும். கன்னி ராசிக்கு கண்டகச்சனி நடைபெற்று இருப்பதால் கணவன் மனைவி பிரச்சனை, நண்பர்களுக்குள் பிரச்சனை, வேலை சார்ந்த பிரச்சனை, பார்ட்னர் பிரச்சனை போன்றவை ஏற்பட்டு கொண்டிருக்கும். இப்போது குரு பார்வை பெறுவதால் இந்த பிரச்சனைகள் அனைத்தில் இருந்தும் விடுதலை பெறுவீர்கள். தேவையில்லாமல் இருந்து வந்த மன உளைச்சல்கள் அனைத்தும் நீங்கும். நிம்மதிகள் ஏற்படும். தொழிலில் வளர்ச்சி ஏற்படும். தொழில் ரீதியாக பலரை சந்திக்கும் யோகம் உண்டாகும். உள்புறம் வெளிப்புறம் இருந்து வந்த கெட்ட விஷயங்கள் அனைத்தும் நீங்கள் காலகட்டமாக இருக்கும். தாயின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். 12ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் 2ஆம் வீட்டில் நீச்சமாவதால் வெளியூர் வெளிநாடு பயணத்தை தவிர்த்து கொள்வது நல்லது. தூக்கம் குறைவாக இருக்கும். நிம்மதி இருக்காது. ராசிக்குள் சுக்கிரன் இருப்பதால் மன அழுத்தம் ஏற்படும். ஏதாவது ஒரு இழப்பை சந்திப்பீர்கள். 16ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் சூரியன் சேர்க்கை ஏற்படுவதால் சூரியன் சுக்கிரன் பலம் பெறுவதால் சூரியனுக்கு நீச்சபங்க ராஜயோகம் உண்டாகும். இதன் மூலம் ஏதாவது ஒரு வகையில் பண வரவை கொடுக்கும். பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்தும். பிரிந்த கணவன் மனைவிகள் பேச்சுவார்த்தை நடத்துவதாக இருந்தால் 16ஆம் தேதிக்கு பிறகு வைத்துக்கொள்வது மிக மிக நல்லது. 16ஆம் தேதிக்கு பிறகு கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் ஏற்படும். அதுவரை எல்லா விஷயங்களையும் பொறுமையாக கையாள்வது நல்லது. செவ்வாய் 3ஆம் வீட்டுக்கே வருவதால் முயற்சிகள் அனைத்தும் கைகூடும். நகைகள் வாங்கும் யோகம் உண்டாகும். நகை அடகு வைத்திருந்தால் அதனை மீட்டெடுப்பீர்கள். பண அமைப்பு ஏற்படும். தைரியம் அதிகரிக்கும். வெற்றிகள் உண்டாகும். எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றிகள் ஏற்படும். திடீர் பணவரவு, திடீர் வருமானம், திடீர் அதிர்ஷ்டம் போன்றவை ஏற்படும். விபரீதமான ராஜயோகம் ஏற்படும். வீடு மனை சொத்து சேரும் யோகம் உண்டாகும். லாபம் பெருகும். புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ஆசைகள் நிறைவேறும். திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடக்கும். மேலும் இதையெல்லாம் தாண்டி வேலையில் கவனம் செலுத்துங்கள். நீங்கள் முடிவெடுக்கும் பதவியை வகித்தால் இந்த மாதத்தின் 2ஆம் பாதி மிக முக்கியமானதாக இருக்கும். நீங்கள் ஒரு புதிய நிறுவனத்தில் சேரலாம். மேலும் பொறுப்புகள் உள்ளவர்கள் வாடிக்கையாளர் சந்திப்புகளுக்கு புதிய யோசனைகளை கொண்டு வர வேண்டும். அது மட்டுமில்லாமல் கன்னி ராசியை சேர்ந்தவர்களுக்கு நீங்கள் முதலீடு செய்ய விரும்பினால் சொத்து, நிலம் மற்றும் பங்குச்சந்தை நல்ல விருப்பங்கள். மூத்த ஆண்கள் தங்கள் சொத்துக்களை தங்கள் குழந்தைகளுக்கு இடையே பிரிக்கலாம். முந்தைய முதலீடுகள் செல்வத்தை தரக்கூடும். கூட்டாண்மைகள் தங்கள் தொழிலுக்கு நிதி திரட்ட முடியும். பொதுவாகவே ஜோதிட சாஸ்திரத்தில் கிரகங்களின் இயக்கங்கள் மிக முக்கியமானவை. முன்னேற்றமும் செழிப்பும் தரும் குரு பகவான் தற்பொழுது தனது ராசியை மாற்ற இருக்கிறார். குரு பகவான் அக்டோபர் 18 கடக ராசியில் பிரவேசிக்கிறார். இதனால் சில ராசிக்காரர்களுக்கு கேந்திர திரிகோணம் ராஜயோகம் உருவாகிறது. இந்த சக்தி வாய்ந்த யோகம் வாழ்க்கையில் எதிர்பாராத முன்னேற்றங்களை தரக்கூடும். அந்த ராசியில் கன்னி ராசியும் ஒன்று. பொருளாதார நிலை உயர்வு, நிலுவைப் பணிகளை முடிக்க வாய்ப்பு. வேலைப்பாங்கில் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு. வியாபாரிகள் தொழிலை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்ல முடியும். குடும்பத்துடன் தரமான நேரம் செலவிடும் வாய்ப்பு. புதிய சொத்துக்கள் வாங்கும் வாய்ப்பு. ஆரோக்கியம் மேம்படும்.
மேலும் தடைகள் நீங்கும், புது திட்டங்கள் வெற்றி பெறும். புதன் சொந்த ராசியான கன்னியில் நுழைவதால் தொழிலிலும் வாழ்க்கையிலும் பெரும் முன்னேற்றம் காண்பீர்கள். புதிய திட்டங்கள் வெற்றி பெறும். நீண்ட நாள் நிலுவை பிரச்சனைகள் தீரும். வெளிநாட்டிலிருந்த வருமான வாய்ப்புகள் உருவாகும். அதிர்ஷ்ட நிறம் மரகத பச்சை. வழிபட வேண்டிய தெய்வம் பச்சை பழனி முருகன். பரிகாரம் ஓம் புத்தாய நம மந்திரத்தை 108 முறை ஜபிக்கவும். அது மட்டுமில்லாமல் சுக்கிரன் மாதம் முழுவதும் கன்னியில் தங்குவார். அக்டோபர் 17 மற்றும் 28 தேதிகளில் அவர் நட்சத்திர மாற்றம் மேற்கொள்வார். இந்த பெயர்ச்சி அனைத்து ராசிகளையும் பாதிக்கும் நிலையில் 3 ராசிக்காரர்களுக்கு மட்டும் சிறப்பான அதிர்ஷ்டத்தை கொடுக்க உள்ளார். அதில் கன்னிராசியும் ஒன்று. அதாவது கன்னிராசிக்காரர்களுக்கு நன்மை தரும் காலகட்டமாகவே இது இருக்கும். நிதி சிக்கல்கள் தீர்க்கப்பட்டு வணிகத்தில் முன்னேற்றம் ஏற்படும். நண்பர்கள் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும். குழந்தைகள் மூலம் நல்ல செய்திகள் வரலாம். வெள்ளிக்கிழமைகளில் வெள்ளை நிற கைக்குட்டையை வைத்திருப்பதும் லட்சுமி அஷ்டோத்திரம் சொல்வதும் நன்மை தரும். குறிப்பாக கன்னிராசி கொண்டவர்களின் காதல் வாழ்க்கையில் எதிர்பார்த்த மாற்றங்களை கொண்டு வரும் ஒரு கிரகநிலை மாற்றமாக இது பார்க்கப்படுகிறது. நீண்ட மாதங்களாக காதல் செய்து வரும் நபர்கள் தங்கள் காதலை வீட்டில் தெரிவித்து திருமணத்திற்கு அனுமதி பெறுவார்கள். காதல் உறவில் இல்லா நபர்கள் தங்கள் மனதிற்கு பிடித்த நபரிடம் காதலை தெரிவித்து விரைவில் காதல் உறவில் இணைவார்கள். திருமணம் முடித்தவர்களின் மன வாழ்க்கையிலும் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். அது மட்டுமில்லாமல் கன்னிராசிக்காரர்களுக்கு சில காலங்களில் ராஜயோகம் அமையும். சனி குரு புதன் இணைந்து நிற்கும் போது இவர்களுக்கு தாமதமான ஆனால் பிரமாண்டமான வெற்றி கிடைக்கும். அவர்கள் தொழிலில் தலைவர்களாக, வணிகத்தில் முன்னோடியாக, சமூகத்தில் மதிப்புமிக்கவராக மாறுவார்கள். இந்த யோகம் அவர்களை ஒரு நாயகனாக உருவாக்கும். சிலர் தங்கள் திறமையால் மக்கள் நம்பிக்கை பெறும் முகமாக மாறுவார்கள். இது வெறும் அதிர்ஷ்டமல்ல, விதியின் கையொப்பம். அதேபோல் கன்னிராசிக்காரர்கள் 2026 2030 இடையே பெரிய பொருளாதார மாற்றம். அந்த நேரத்தில் வீடு, கார், நிலம் வாங்கும் யோகம் உறுதியாக அமையும். சனி அவர்களுக்கு நிலையான சொத்து தருவார். குரு பாக்கியமான திசை மாற்றம் ஏற்படுத்துவார். சிலர் புதிய வீடு வாங்குவார்கள். சிலர் தங்களின் சொந்த நிலத்தை கட்டிடமாக மாற்றுவார்கள். இது அவர்களின் நீண்ட நாள் கனவு நனவாகும் நேரம். அவர்கள் உழைப்பால் பெற்ற வீடு, ஒவ்வொரு செங்கலிலும் அவர்களின் உழைப்பின் அடையாளம் இருக்கும். மேலும் கன்னிராசிக்காரர்கள் ஒருமுறை செல்வம் குவிக்கத் தொடங்கினால் அதை இழக்கவே மாட்டார்கள். அவர்கள் பணத்தை திட்டமிட்டு செலவிடுவார்கள்.